ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேலஞ்சர் சீரீஸ். சேலஞ்சர் சீரீஸோட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறீங்க. ஸோ யார் ப்ரோ உனக்கு சேலஞ்ச் தரான்னு கேட்டிங்கன்னா வேறு யார் அது? நான் தான் அந்த பையடை. நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம சாட் ஜிபிடி தான். ஸோ அவங்க தான் நமக்கு நம்ம சாட் ஜிபிடி கேட்டிருந்தோம் கிவ் மீ எனி கிரிக்கெட் கேமிங் சேலஞ்ச் அப்படின்னு. ஸோ அதுக்கு அவங்க 2 சொல்லியிருந்தாங்க. ஒரு சேனல் 2-3 சேனல் கொடுத்தாங்க. அதில் எனக்கு ஸோ அது பண்ணக்கூடிய ஒரு சேனல் இருந்துச்சு. இன்னும் 2 சேனல் என்னன்னா ஜடேஜாவை மட்டும் வச்சு ஃபீல்டிங் அதெல்லாம் பண்ண கரியர் மோடு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதில் என்ன இன்றைக்கி சேலஞ்சுனா, நம்ம ஒரு வீக்கான டீம் எடுத்துக்கணும். ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து, நெதர்லாந்து அந்த மாதிரி டீமு. அதை வச்சுக்கிட்டு ஒரு டாப்பான ஒரு டீம் கூட நம்ம போட்டி போடணும். இந்தியா, ஆஸ்திரேலியா மாதிரி. நான் இந்தியா எடுக்கலை. நான் இந்தியாவை எதிர்த்து விளையாட விரும்பலை. ஸோ நம்ம ஆஸ்திரேலியா தான் எடுத்திருக்கோம். ஃபுல் டிஃபிகல்ட்டி பாருங்கள். நான் போய் சொல்ல ஃபுல் டிஃபிகல்ட்டி. அப்புறம் 6-4 இன்னொன்று என்னென்னா சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் எடுக்கவே கூடாது. ஒன்லி 6s 4s மட்டும் அடித்து 50 ரன்கள் அடிக்கணும். அட்லீஸ்ட்டு 3 விக்கெட்ஸ்க்கு மேலே விடக்கூடாது. 50 ரன் அடிக்கணும் லோயர் டீம் வச்சு. ஸோ அதான் சேலஞ்சாக. அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க என்ன 6-4 அடிக்கிற, நீங்கள் டிஃபிகல்ட்டி கம்மியாக வச்சுருக்க, அதனால தான் நீ 6-4 அடிக்கிறேன்னுவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, உண்மையான நாங்கள் டிஃபிகல்ட்டி அதிகமாக தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம மேட்ச்சை வின் பண்ணணும்லாம் அது சொல்லலை. இது ஜஸ்ட் சேலஞ்ச். மேட்ச்சை வின் பண்ணால் அது அது பாயிண்ட்ஸ் வச்சு தருது. இது இருக்குது இவ்வளோ பாயிண்ட் எடுத்தால் வின்னு அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம இன்னும் வின் மேட்சையும் பண்ணால் நமக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட்டு நம்ம சேலஞ்சை மட்டும் முடித்தாலே போதும். ஸோ சாரி, நான் அப்போ தான் செக் பண்ணேன். பாயிண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் பார்த்தேன் இல்லை, அதுக்கு தான் தந்திருக்கு. ஸோ மற்றபடி இந்த சேலஞ்சுக்கு பாயிண்ட்ஸ் தரலை. ஏன்னா நான் அந்த சேட்டை முடிச்சோன்னா கிவ் மீ எனி அதர்னு கேட்டேன். அதனால் அது பாயிண்ட்ஸ் தரல. ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் 50 ரன்ஸ் அடிக்கணும். நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் வந்துட்டோம். பவுலிங்லேயும் ஒரு சேலஞ்ச் கொடுத்துச்சு. ஒரே ஓவர் 4 விக்கெட் எடுக்கணும். சப்போஸ் நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டோம்னா ஒரே ஓவர் 4 விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்ததுனால அந்த சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு 50 ரன்ஸ் அடிக்கணும் 3 விக்கெட்ஸ் மேலே விடாமல். ஸோ மிச்சல் ஸ்டார்க் இங்கே வந்திருக்காரு. எல்லா பாலுமே லாஃப்டர் ஷாட்ஸு இல்லை டிஃபென்ஸ் மட்டும்தான் ஆடணும். சிங்கிள்ஸ் டபுள்ஸ் போகவே கூடாது. நீங்களே வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் போர்ட் கீழே தான் இருக்குது. ஸோ பார்த்துங்க, ரன் ஓட பார்த்தோம், மறந்துட்டோம். ரன் கேன்சல் பண்ணி விட்டோம். கொஞ்சம் வராது, ஏன்னா நானும் அடித்தோடனே ரன் ஓடுறேன். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் டஃப்பு தான் இது. பாருங்க, டஃப்பு தான். டக்குன்னு ஓடிட்டே தான் இருப்போம். ஸோ ஒரு ரன் கூட நம்ம ஓட முடியாது கைஸ். ஒன்லி 4s and 6s தான், வேறு வழியே கிடையாது. சேலஞ்ச் சூப்பராக இருக்குது. சேலஞ்சர் சீரிஸோட எபிசோட் 1 இது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு நிறையா இது கிடைக்க. இங்கே வேறு இப்போ தான் தாவி பிடிப்பாங்க. ஸோ 50 ரன் அடிக்கிறது ஈஸின்னா தோணுச்சு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது. பட் அதை முடிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இட்ஸ் வெரி வெரி டஃப். லைக் 3 விக்கெட்ஸ் மேலே நீங்கள் ஒரு 2 விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். 3 விக்கெட்ஸ் மேலே விடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒன்றுமே நீங்கள் பண்ணக்கூடாது. பட் சரியான ஷாட் மூலமாக ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காருங்க. எஸ், முதல் ரன்ஸ் பவுண்டரியில் மட்டும்தான் அடிக்கவே முடியும். ஸோ பவுண்டரியில் தான் அடிச்சுருக்காரு. ஆப்கானிஸ்தான் எடுத்துருக்கோம். எனக்கு ஸ்மால் டீம்ஸில் ஆப்கானிஸ்தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் எல்லாமே பிடிக்கும். ஸோ உண்மையாலே ஒரு சூப்பரான டீம். சின்ன டீம்னு கூட இப்போலாம் சொல்ல முடியல. பட் நம்ம அப்படி தான், அது ஆப்ஷனில் கொடுத்துச்சு. இன்னும் ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கீங்க. அடுத்து ஒரு மிச்சல் மார்ஷ் போடுறாரு. எஸ், இங்கே அவுட் ஆகிருக்கோங்க. நான் வேறு ஷாட் பின்னாடி ஆடுவேன்னு நினச்சேன். இது வேறு ஷாட் ஆகிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எபிசோட் 2க்கு. ஸோ இங்கே சரியான ஷாட் மூலமாக மண்டபி த கேப்டன் ஸ்நாக் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 4ஓட தொடங்கியிருக்காரு. ஒரு பவுண்ட்ரியா இல்லைங்க, ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரன்னு வேறு ஓடக்கூடாதுங்க. ஸோ அதோட ப்ரூஃபை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சாட் ஜிபிடியில் கேட்டதுக்கு அது என்ன சொன்னதுன்றதை நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள். ஸோ உண்மையில ஒரு நல்ல ஒரு சேலஞ்சு. இந்த சேலஞ்சர் சீரிஸ் நான் எந்த தைரியத்தில் ஆரம்பித்தேன்னா, நானும் நிறைய வீடியோஸில் சொன்னேன் சேலஞ்ச் கொடுங்க அப்படின்னு. நீங்கள் யாரும் கொடுக்கல. சரி, நம்மளே நினச்சி கொடுப்போம். நம்ம சாட் ஜிபிடி கேட்போம். அது நல்லா சூப்பரான சேலஞ்சஸ்லாம் கொடுக்கவும் நான் அப்படியே சேலஞ்ச் சீரிஸ் ஆரம்பித்தாச்சு. நல்ல ஒரு பந்து, பேட் கமெண்ட்ஸ், நல்ல லென்த் அண்ட் லைன் வச்சுருக்காரு. 3 விக்கெட்டுக்கு மேலே விடக்கூடாது. 3 விக்கெட் விட்டால் பரவாயில்ல, 3 விக்கெட்டுக்கு மேலே விடக்கூடாது. அதான் சேலஞ்சு. நல்ல ஒரு பவுண்டரிங்க. 16 ரன்ஸ் ஆன் தி அஹெட் வந்துருச்சு. ஸோ இன்னும் நமக்கு லாங் வே 34 ரன்ஸ் கிட்ட தேவைன்னு நினைக்கிறேன். செம்மையான ஷாட்டுங்க. இறங்கி பவுண்ட்ரி 20 ரன்ஸ் அஹெட். சூப்பருங்க. ஸோ டிஃபிகல்ட்டி ஹையில் தான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த பந்து எஸ் பட்டிருக்கு, பவுண்ட்ரிங்க. ஏன்னா மாதிரி ஒரு ஷாட் ஃப்ரம் குர்பாஸ். இவர் தாங்க நின்று ஆடிட்டு இருக்காரு. ஸோ சரியான பந்து. ஜாம்பா
சரியான ஷார்ட், பட் நேராக கையில் மொஹம்மட் டெபியூ போயிட்டாரு. ஒரு விக்கெட்டுக்கு மேலே விட்டா அப்புறம் நம்ம அந்த சேலஞ்சை தோக்க வேண்டிய கட்டாயம். ஸோ இதுக்கு மேலே விக்கெட்டே விடாமல் இருக்கிறது தாங்க நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வராரு நம்ம ஷாஹிதி வராரு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எபிசோட் 2 போயும் மற்ற எல்லாத்தையும் பார்க்க. ஸோ சரியான ஒரு பவுண்ட்ரிங்க, நல்ல ஒரு ஷாட் மூலமாக முதல் பந்தை பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு ஷாஹிதி. சரியான ஷாட்டுங்க. ஸோ அதை பண்ண அதே மாதிரி போடுறாரு, அதே ரிசல்ட்டு தாங்க. சரியான ஷாட் மூலமாக இன்னொரு பவுண்ட்ரி வந்திருக்கு. ஸோ தேவையான ரன்ஸ் இங்கே வந்துட்டுருக்கு. 32 கிட்டே போயிட்டோம் நம்ம. எஸ், இன்னொரு ஷாட், இன்னொரு பவுண்ட்ரியா இல்லைங்க, நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. ஸோ ஏன்னா நமக்கு 18 ரன்ஸ் பக்கம் தான் தேவை. ஸோ அது முடிச்சா நம்ம சேலஞ்சை முடிச்சிடலாம். ஸோ பவுலிங்லேயும் அது ஒரு சேலஞ்ச் கொடுத்துச்சு. லைக் ஒரே ஒரு 4 விக்கெட் எடுக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனதுனால அந்த சேலஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ சரியான பந்து, ஜஸ்ட் மிஸ் போல்டு, பேட்டில் படலை. பேட்டில் படலைங்க. நல்ல ஒரு ஓவர் பேட் கமின்ஸ்ல இருந்து சூப்பராக ஆரம்பிச்சிருக்காரு. சரியான பந்துங்க, என்ன யாக்க எம்மா, பேட்டில் படலை. ஹேசல்வுட் வந்துட்டார், நல்ல ஒரு போலர். இன்னொரு டாட் பால், சரியான டாட் பால்ஸ், ஃபுல் ஆஃப் டாட் பால்ஸ் ஃப்ரம் பேட் கமின்ஸ் அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட். சூப்பராக போட்டிருக்காங்க, 2 ஓவருமே சூப்பராக போட்டிருக்காங்க. எஸ், முதல் தடவை பேட்டில் பட்டிருக்கு, பட் அங்கே ஆள் இருக்காங்க. அந்த ஒரு டாட்டு தான். எஸ், இன்னொரு தடவை பேட்டில் பட்டிருக்கு, பட் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ நமக்கு 18 ரன்ஸ் பக்கம் தேவை. எஸ், என்ன ஷாட்டுங்க, 6 போயிருக்கு. வாட் அ ஷாட். இதாங்க குர்பாஸ். இந்த மாதிரி ஒரு பேட்டர் நின்று ஆடினா அது போதுங்க அந்த டீமுக்கு. ஸோ 12 ரன்ஸ் தான் தேவை. இந்தோ வந்துருச்சு இன்னொரு பவுண்ட்ரி. இன்னும் 8 ரன்ஸ் டு கோ அண்ட் ஃபினிஷ் த சேலஞ்ச். ஸோ சேனலை முடிக்க போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ எஸ், நல்ல ஒரு சென்சிபிள் ஷாட், பட் இதெல்லாம் இங்கே தேவை கிடையாது. அவுட் ஆகக்கூடாதுன்னு ஆடணும், வேறு எதுவும் ஒன்று. எல்லாம் ஃபுல் ஆஃப்டர் ஷாட் நம்மளே போகலாம், அது சொல்லாமே. ChatGPT நல்லா சேலஞ்ச் கொடுக்குது. ஸோ இந்த பந்து என்ன ஆக போகுது, அடைச்ச இன்னும் 2 ரன் பக்கம் தாங்க தேவை உங்களுக்கு. எஸ், இந்த பவுண்ட்ரியோட சேலஞ்சை முடிக்கிறோம். ஸோ சேலஞ்ச் சீரீஸோட எபிசோட் 1ல் கொடுத்த சேலஞ்சை அற்புதமான ஒரு இதோட முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ பவுலிங் சேலஞ்சை வந்து நம்ம பண்ணலாம் போகிறது கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.